யாராது? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. எம்ஜிஆர் வழியில நாங்க பயணிக்கிறோம், எம்ஜிஆருடைய பிள்ளைகள் நாங்கள், எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்கள் நாங்கள்னு சொல்லிக்கிற ஓபிஎஸ் சிபிஎஸ் இன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு வர மாதிரியே சட்டமன்றத்தில் சில ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பார்க்குறா, ஒரு பக்கம் சாயிரா அப்படிங்கிற மாதிரி இந்த மாட்டுக்கார வேலன் படத்தில் வர மாதிரி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ் சைடு பார்க்கவே இல்லைன்னா கொஞ்சம் கூட இடது பக்கம் திரும்பாது, ஒரு பக்க பார்வை மாதிரியே உட்கார்ந்து இருந்தாரு. மேல பாக்குறாரு, கீழே பாக்குறாரு, சைட்ல பாக்குறாரு, இந்த பக்கம் மட்டும் வந்து திரும்பவே நம்ம வருண் பண்ணிட்டு இருக்காருல, அந்த கூட ஆக்ஷன் விட்டுட்டு இருந்தாரு ஓபிஎஸ். கரெக்டா? இப்படி பார்க்காமே சொன்ன பத்தியா? சொன்னதுதானே, டேக்குக்கு முன்னாடி சொன்னதுதானே பண்றேன். அங்க வந்து சொல்லிக்காம தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக குசும பத்தியா, ஆப்போசிட்ல உட்கார வச்சு ரசிக்கிறாங்க அவங்க. எதிர்கட்சிக்குள்ள நீங்களே அடிச்சுக்குங்க, நாங்க அப்படியே பாக்குறோம்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க திமுக. ஆனா வெளிநடப்பு கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்மால் வெளிநடப்புங்கிற ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கி இருக்கு அதிமுக தமிழ்நாடு சட்டமன்றத்துல. ஓபிஎஸ் எழுந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா எடப்பாடி இப்படி திரும்பி பாரு, அந்த சைடு அப்படியே பார்க்காத மாதிரி யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருப்பாரு அவரு. கேட்குமே, காதுல எதுவும் பஞ்சு எதுவும், அதுதான் வேற வழி இல்லை, என்ன பண்ணி தொலைக்குதுங்க முதல்ல ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு கரகம். அந்த சமயத்துல எடப்பாடி ஆட்கள் 2-3 வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. திமுக நோட் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துல அதிமுக வெளிநடப்பு பண்ணணும்னா ஓபிஎஸ் எந்திரிச்சு பேச விட்டாலே போதும் போல இருக்கு, எல்லாரும் வெளிநடப்பு பண்ணிடுவாங்கன்ட்டு. ஆனா இன்னைக்கு வந்து மெயின் வெளிநடப்பு நடந்தது. எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தாரு. என்ன காரணம்? அதே காரணம் தான். ஏங்க, நாங்க பல முறை வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவருக்கு வந்து நாங்க கொடுத்துருக்கோம், இடத்த மாத்தி உட்கார வைங்க அவரை அப்படின்னு. அதே மாதிரி 3 பேரை நாங்க கட்சியில நீக்கியிருக்கோம், அதையும் நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா எதுவுமே அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. காலங்காலமா இருக்க மரபாதான் நான் கேட்கிறேன். இன்றைக்கு மரவீரி நான் எதுவுமே கேட்கவே இல்லை. இன்றைக்கு அதான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வார்த்தையை வந்து புகுத்திட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. பத்திரிகையாளர் நச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப கலைஞர் கருணாநிதிக்கு இடம் கொடுக்கல? இல்ல, அவர் எதிர்கட்சி தலைவராகவே இல்ல. நாங்க மரபுப்படிதான் நாங்க வந்து செயல்பட்டு இருக்கோம். அப்போ கூட வந்து நாற்காலின்னு சொல்லிட்டு மறந்துட்டாரு என்ன நாற்காலிங்கிறத. அதுக்கு பிட்டடிக்கிறாரு கேபி முனுசாமி கிட்ட பிரஸ் மீட்லயே. அது என்ன நாற்காலி? அவர் சக்கர நாற்காலி சொன்னா, சக்கர நாற்காலி நாங்க இடம் ஒதுக்கி கொடுத்தோமா இல்லையா? நாங்க மரபுப்படிதான் நாங்க செயல்பட்டு இருக்கோம். பட் பேரவை தலைவர் நடுநிலையாக செயல்படுறதில்லை. இன்றைக்கு கூட தான் செயல்படுறதில்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அவர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காரணம்னு சொல்லி இப்போ பண்ணியிருக்காரு எடப்பாடி அன்கோ. ஆமா, ஆர்பி உதயகுமாருக்காக வந்து இந்த வெளிநடப்பு நடந்திருக்கு. அவருக்கு தான் அந்த இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இடம் கிடைக்கலங்கிறதுனால வெளியே போயிட்டாங்க. அடுத்த கூட்டத்தொடர்லையும் கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா திமுக வந்து அவங்க நல்லா குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இதுல நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அது இல்லாம ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வேற அரசாங்கத்தை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆல்ரெடி டஃப் வார் போய்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலினுக்கும். இந்த சமயத்துல வந்து ஆட்சியை புகழ்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாரு எம்.எஸ். சுவாமிநாதனை வச்சு. ஓகே, அவரு புகழ்ந்தாருன்னா நீங்க எதிரிலே வேணாம், எங்க பக்கத்திலே வந்துருங்கன்னு சொல்லிட போறாங்க. அப்ப பிஜேபி கோச்சுப்பாங்கல்லப்பா, அவங்க கோச்சுப்பாங்க. சரி, அவருக்கு பல சைடம் கோச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து, ஒரு முக்கியமான விஷயத்துல இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை வந்து காங்கிரஸும் அதிமுகவும் கொண்டு வந்திருந்தாங்க. சமீபத்துல திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த முக்கொம்பு சுற்றுலாத்தல பகுதியில ஒரு இளைஞரும் ஒரு 17 வயது பெண்ணும் வந்து அங்க சுற்றி பார்க்க போயிருந்தாங்க. அந்த சமயத்துல அங்க வந்து காவல்துறையை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சசிகுமார், அவரோட வந்த காவலர்கள் பிரசாத், சித்தார்த்தன், சங்கர் ராஜபாண்டியன், இவங்க 4 பேரும் சேர்ந்து அந்த 17 வயது சிறுமியை வந்து காருக்குள்ள வந்து கூட்டிட்டு போய் பாலியல் சீண்டல்லாம் கொடுத்தாங்க. இந்த கொடுமையெல்லாம் அங்க நடந்துச்சு. அவங்க வந்து அலறி சத்தம் போட்டோன்னா கார்ல இருந்து தள்ளி விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இதுல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸும் அதிமுகவும் தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, உடனடியாக அவங்கள வந்து பணியிடை நீக்கம் பண்ணிட்டோம், இப்போ வந்து நீதிமன்ற காவலில் கைது செஞ்சு வச்சுருக்கோம், கடுமையான தண்டனை அவங்களுக்கு கிடைக்குங்கிற உறுதியை வந்து அங்கே சொல்லியிருந்தாரு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான இதில் வந்து எந்த சமரசமும் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, துரைமுருகன் இருக்கார்ல, அவர் வந்து பக்கத்திலேயே தான் முதல்வர் உட்கார்ந்துருக்காரு. இருந்தால் கூட அவருக்கு தெரியல போல
அவருக்கு சொல்லலை போல. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவோட வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்படும் ஆட்சி காலம் முடியறதுக்குள்ள அப்படின்ட்டு இருக்காரு. என்னப்பா நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கோம், 100% வரைக்கும் வந்துட்டாங்க. இதுலயும் எனக்கு தெரியாதா? தெரியல போல. பக்கத்துல பொதுச் செயலாளர், கட்சியோட பொதுச் செயலாளர். ஆமா, கூடவே வேற வச்சிருக்காரு. சொல்லல போல அவருக்கு. இப்படிதானே சொல்லியிருக்கோம், இதையே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லாம விட்டுட்டாங்க போல. அவர் என்னன்னா, ஏன்னா ஓஎஸ் மணியன் வந்து கேட்டாரு, நீட் தேர்வு வந்து ரத்து பண்றேன்னு சொன்னீங்க, பண்ணல. மீனவர்களை பழங்குடி பட்டியல்ல சேர்க்கிறேன், நீங்க சேர்க்கல. இந்த மாதிரி பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இருக்கேன்னு கேட்டதுக்கு, நாங்க வந்து நிறைவேற்றுவோம், இன்னும் எங்களுக்கு ஆட்சி காலம் இருக்குல்ல, முடிகிறதுக்குள்ள அந்த வாக்குறுதிகள்லாம் வந்து நிறைவேற்றுவோம். ஒருவேளை அதுக்குள்ள முடியலன்னா கூட அடுத்தும் திமுக ஆட்சி தான், நாங்க அப்ப நிறைவேற்றிக்கிறோம்ன்றாரு. சோ அப்ப இந்த டைம்ல நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்றாரு அவரு. சொல்லிட்டு போயிடலாம் நீங்க. அததான் வந்து அவர் முதல்வர் வேற வகையில சொல்லியிருப்பார் போல. 100% முடிச்சுட்டு அவ்வளவுதான்ப்பா போதும் இந்த ஆட்சிக்குன்ட்டு. ஆமா, அது 100% வந்து முடிஞ்சிருக்குன்னா இப்ப முடிஞ்சிருக்கு நாங்க சொல்லலாம், முடிப்போங்கிறதா நாங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்றோம். அதை பிரசன்ட் டென்ஸ்ல நாங்க சொல்றோம். ஆமா, அப்படின்னு நம்பிக்கீங்க நீங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்த வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து மத்திய அரசுக்கு 2014 இருந்து 2022 வரையும் 5.16 லட்சம் கோடி வந்து வரி, நேரடி வரியை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது நமக்கு திரும்ப அவங்க கொடுக்கும்போது 2.08 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க. இதுவே உத்தரப்பிரதேசத்துல இருந்து 2.24 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுங்கிறது 9 லட்சம் கோடி வந்து கிடைச்சிருக்கு. நம்ம ₹1 கொடுத்தோம்னா வரியா 29 பைசா தான் கிடைக்குது. தமிழ்நாட்டை தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு மக்கள் பிரச்சனை இருக்குல்ல, ஆனா ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் இருக்காருல்ல, அவர் எதுல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாருன்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்க நீங்க சீக்கிரம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஓபிஎஸ் சைட்ல இருந்து பண்றவங்க எல்லாம் பார்க்க. அதனாலதான் கோபுரம் வெளியே வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. புரியுதா? நானே சரி ஏதோ 2 நாள் பொறுத்து போய் அமைதியா உட்காந்துருக்கேன் இங்க. அப்புறம் இன்னைக்கு சீன்ற மாதிரியே ஓபிஎஸ் உடைய ஆளு வைத்து நீங்க தான் பண்ணாருன்னா எதுக்கு நான் பொறுத்து போகணும்ட்டு வெளியே வந்து பொங்கிட்டு இருந்தாரு. ஆர்பி உதயகுமாருக்காக இல்லையா? அவர் நினைச்சிருப்பாரு அண்ணன் எனக்காக வந்தாரு பாருங்கயான்ட்டு. இது ஓஎஸ் மணியை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த மயிலாடுதுறையில வந்து அந்த திமுக நிர்வாகி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாருல, நம்ம வந்து இங்க கர்நாடக அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கணும், மாய தோற்றத்தை உருவாக்கணும், நடிக்கணும். அது வந்து இங்க வாக்குகள்லாம் வரும், அங்கேயும் வாக்குகள்லாம் வரும்னு வந்து பேசியிருந்தா வீடியோ பயங்கரம் வைரலாச்சு. நீங்க கூட வந்து ஷோல வந்து பேசியிருந்தீங்க. அதை வந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல வீடியோ எடுத்து காட்டியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப அந்த நிர்வாகி பேரை சொல்றாரு, எடப்பாடி பிட்டா சொல்றாரு, இவர் தாங்க அந்த நிர்வாகின்ட்டு. எடப்பாடி லுக்கூட்டா இதெல்லாம் தேவையா கூட நான் கேட்டுறேன்னா அவரேதான் நில்லுங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த நிர்வாகி, அந்த துணைத் தலைவர், திமுகவோட மாவட்ட துணைத் தலைவர், அவரு கூட ஏதோ நடிப்போன்னாலும் சொன்னாரு. இவங்க திமுக வந்து கர்நாடகா காங்கிரஸ்ங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணல சட்டசபையில. நடிக்க கூட இல்ல இவங்க, இங்க நடிக்க கூட இல்ல, கொண்டு வந்த தீர்மானம். டெல்டால நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா என்னப்பா நீங்க? திமுகவை சேர்ந்த விவசாய அணி, பல அணிகள் வந்து இன்னைக்கு வந்து பந்த் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கடையெடுப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு டெல்டா பகுதிகளில் நடத்துறாங்க. பட் ஆனா இந்த காவேரி பிரச்சனையை வச்சு எல்லா கட்சிகளையுமே பாருங்களேன், ஒரு அரசியல் தான் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து தண்ணி தராம கர்நாடகாவில், அதுவும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, காவேரி மேலாண்மை ஆணையம் சொல்லியிருக்காங்க தண்ணி தரதில்லை. இங்க திமுக வந்து அழுத்தமே கொடுக்காம காங்கிரஸ்ங்கிற வார்த்தையே பயன்படுத்தாம அவங்க வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி பார்த்தோம்னா தீர்மானத்துல உச்சநீதிமன்றம் சொல்லியும் கொடுக்கலங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணல அந்த தீர்மானத்துல. ஆமா, இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா கர்நாடகா காங்கிரஸ் அரசை கண்டிக்கல இங்க தமிழ்நாடு அரசு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி இங்க வந்து அங்க போராட்டம் பண்ணாங்கல்ல, உருண்டுட்டுலாம் இருந்தாங்க, தண்ணி கொடுக்க கூடாது, டிகே சிவகுமார் வந்து தமிழ்நாட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டாரு, சித்தராமையா வந்து ஸ்டாலினோட அடிமை ஆயிட்டாருலாம் சொல்லி பிஜேபி வந்து உருண்டுகிட்டு இருந்தாங்க. இங்க இப்ப 16ஆம் தேதி கும்பகோணத்துல வந்து தமிழ்நாடு அரசு தண்ணி வாங்கி தரலன்னு சொல்லி இங்க பாஜக வந்து போராடுறாங்களாம். சோ பாஜகவும் அதுல வந்து அமைதியா இருக்காங்க. மத்திய பாஜக அரசு இதுல எந்த விஷயமும் பிளே பண்ணாம சரி அடிச்சுக்கிட்டோன்ட்டு அமைதியா இருக்காங்க. அதிமுக வந்து இப்பதான் கூட்டணியில இருந்து வெளியே வந்திருந்தா கூட இதுல காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே அளவு மத்திய பாஜக அரசு அமைதியா இருக்குங்கிறத பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த காவிரி நீரை வச்சு விவசாயிகளை பத்தி யாருமே யோசிக்காம இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள்கிட்ட வந்து ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. திமுக எம்பி ஆர் ஆசா அவர் வந்து 2004 இருந்து 2007 அந்த சமயத்துல மத்திய அமைச்சராக இருந்தார், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த சமயத்துல நிறைய முறையீடு பண்ணி பணத்தெல்லாம் சேர்த்துருக்காரு, லேண்ட்லாம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் பதிவு பண்ணி விசாரணை நடத்தினாங்க. அதுல 575 மடங்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கிறதா கண்டுபிடிச்சவங்க 2022ஆம் ஆண்டு ஒரு 45 ஏக்கர் சுமார் 55 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து முடக்கி வச்சிருந்தாங்க.
இப்போ அதோட அடுத்த கட்டமாக 15 பினாமி சொத்துக்களையும் முடக்கி வச்சிருக்கு அமலாக்கத்துறை. ஓகே, அமலாக்கத்துறை வந்து இப்போ ராசாவை முடிச்சு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வர தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீதிமன்றத்தில் அவர் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காங்கிறது ஆதாரம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ்லயும் அமலாக்கத்துறை உள்ள வரலாம். நியூஸ் கிளிக் செய்தி நிறுவனத்துக்கு தொடர்புடைய இடங்கள்ல வந்து டெல்லி காவல்துறை போய் சோதனையெல்லாம் பண்ணி வரம்பு மீறி சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து பயங்கரவாதிகள் மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ஷோவில் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா அந்த 7 நாள் காவலில் வச்சுருந்தாங்கல்ல, இப்போ டெல்லி நீதிமன்றம் வந்து அவங்கள 10 நாள் நீதிமன்ற காவலில் அந்த நியூஸ் கிளிக் ஆசிரியர் பிரபீரையும் அந்த நியூஸ் கிளிக்கோட HR தலைவர் அமித் சக்கரவர்த்தியும் 10 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னுமே எதிர்ப்பு வந்து வலுத்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்து இதை எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்திருக்காங்க. கே பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்தியா முழுவதும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் இது தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் மாட்ட போறாருன்னு சொல்றீங்களா? நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு சொல்றாங்க அந்த அமலாக்கத்துறை ரைடால. அதான் ஆம் ஆத்மியோட MP ராகவ் அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னா, பிஜேபி அரசாங்கத்தின் மேல 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில 114 இடங்கள்ல மட்டும்தான் அமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்கு. ஆனா பிஜேபி ஆட்சியில 2014 2022-23 வரைக்கும் 3100 இடங்கள்ல அமலாக்கத்துறை ரைடு நடந்திருக்கு. இது வந்து ஒரு கூட்டணி முறையை தான் செயல்படுறாங்க அமலாக்கத்துறை. பிஜேபியோட கூட்டணி கட்சியா தான் செயல்படுது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு அவர் வந்து வச்சிருக்காருப்பா. 3100 ரொம்ப 3100 கம்பேரிசன் போட்டா கூட இங்க 114 எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? ஆமா, அதான் வந்து மோடி இதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு கேட்கறதுக்கு பத்திரிகையாளர்கள் வந்து மோடி கிட்ட. ஆனா அதான் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாருல. ஆமா, இன்னொருத்தவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டு ஜெர்க்காகி போறாரு. அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஆமா, டான்சானியாவோட பிரசிடென்ட் சமியா ஹசன் வந்து இங்க வந்திருந்தாங்க. சோ அவங்க தான் மைக்லாம் பார்த்தோன்னா ஓ பிரஸ் மீட் போலான்னு டக்குன்னு அந்த லைனை பிடிச்சி அங்க போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ஆர்வமா வராங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு. மோடி பின்னாடி இருந்து என்ன பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க போறாரு மைக்கா அப்படின்ட்டு ஓ மை கார்டுன்னு சொல்லாமே இந்த வாட்டி போயிட்டாரு. ஸோ ஓகே, ஆனா வந்து இந்த அமலாக்கத்துறை நீங்க சொன்னீங்கல்ல நிறைய பேர் வீட்டுக்கு வரப்போறாங்கன்ட்டு, இவர் வீட்டுக்கு நீங்க போகணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குறிப்பா ராகுல் காந்தி வந்து அதானியை தானே சொல்லிட்டு இருந்தாங்க. மோடியோட நெருங்கிய நண்பர்னு வேற காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. ஸோ இப்போ அவருக்கு வந்து ஒரு சோதனை வந்திருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல்ல அவரோட போர்ட் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த போர்னால பங்குச்சந்தையில அவரோட ஷேர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹூருன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து முகேஷ் அம்பானி வந்து அதானியை பீட் பண்ணி நம்பர் 1 பிளேஸுக்கு போயிட்டாரு. 8.08 லட்சம் கோடி வந்து அவரோட சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதானியோட சொத்து மதிப்பு 4.47 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பாதிக்கு மேல இருக்காரே. ஆமா, எப்படி உழைக்கிறேன் மட்டும் பாரு, விட்டதை பிடிக்கிறேன் அப்படின்ட்டு வருவாரு. அதான் நீ சொல்லல. எப்படி உங்களை வேலை தூக்கிட்டு மட்டும் பாரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு அதானியோட நண்பர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்றீங்க. ஓகே, அந்த 3வது இடத்துல வந்து இந்த வேக்சின்லாம் பண்ணார்ல அந்த கோவிட் டைம்ல, ஆதார் பூனாவாலா, அவர் வந்து 3வது இடத்துல இருக்காரு. IMF வந்து தரவுகள் வெளியிட்டு இருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி இந்தியாவோடது அடுத்த ஆண்டுக்கு வந்து 6.3% அதிகரிக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளை விட கம்மியா தான் வந்து அமெரிக்கா இருக்கு, சைனா இருக்கு, கனடா இருக்கு, நிறைய வளர்ந்த நாடுகளே நமக்கு பின்னாடி தான் வந்து இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 16 பாயிண்ட் இருக்க வேண்டியவங்க இவங்களால 6 பாயிண்ட்ல நிக்கிறோம் அப்படின்ட்டு அங்கேயும் வந்து ஒரு செக் வைக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் காங்கிரஸ்ல இருந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு, அதை வந்து ராகுல் காந்தி பேசிட்டே இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க காங்கிரஸ் ஆட்சி செய்யற 4 மாநிலத்திலையும் நாங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எதையாவது பேசிட்டு இருக்காரு. உள்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பேசுறதே இல்லை. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசணும் அப்படின்னு வந்து மத்திய பிரதேஷ்ல நின்று பேசியிருக்காரு. அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் வந்து போயிருக்காரு. அங்க உள்ள அந்த மகாராணி கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரிக்கு போயிருக்காரு. போயிட்டு அங்க உள்ள மாணவிகளோட உரையாடி இருக்காரு. அப்ப மாணவிகள்லாம் கேட்டிருக்காங்க, நீங்க பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்களே, ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படி இப்படின்னு அந்த வேலையிலே சிக்கிட்டதுனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க பிரதமர் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாரு. சரி, நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சு கேட்குறீங்கிறதுனால நான் சொல்றேன். பிரதமர் ஆயிருந்தா நான் வந்து இந்த உற்பத்தியில வந்து நம்ம நாட்டை, சீனா வந்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தி அந்த
உற்பத்தி பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நான் இந்தியாவில் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதான மேட் இன் இந்தியா திட்டம் பேர் இருக்கு. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா எவ்வளவு பேர் வைக்கிறாங்க. சரி, ஆனா இவ்வளவு எல்லா இடங்களையும் திருப்பி அதே கேள்வி தான் கேட்கறாங்க. எப்ப கல்யாணம் பண்ணிப்பீங்க, நீ கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு லாலு பிரசாத் யாதவ் அந்த முதல் கூட்டத்திலேயே அதை பத்தி பேசியிருந்தார் பிரஸ் மீட்ல. இந்த கேள்வியை நிப்பாட்டுறதுக்காக ராகுல் காந்தி கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொன்னு வந்து சொன்னார்ல, கட்சியை டெவலப் பண்றதுக்காகவே இது பண்ண அவ்வளவு கோஷ்டிகள் இருக்கு காங்கிரஸ்ல. ரொம்ப கஷ்டம். ஒரு கோஷ்டி அமைதிப்புனா இன்னொரு கோஷ்டி முடைச்சிடும், அங்க அமைதிப்புனா இன்னொரு கோஷ்டி, அப்படி அப்படியே ஓடி 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 கடைசியில ஒரு மனுஷன் வயசாயிடுச்சு. ஆமா. தமிழிசை சவுந்தரராஜனுடைய ஃபேமஸ் ஒரு கோட் இருக்கு, தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு எங்க போனாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்ப சொல்ல முடியாதது காரணம் என்னன்னா கவர்னர் ஆயிட்டாங்க. ஆனா அப்பப்ப கூட இந்த வார்த்தையை சொல்லாம ஒண்ணு பிளே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. தெலுங்கானாவுக்கு வந்து அமித்ஷா இதே சொல்லியிருக்காரு இங்கிலீஷ்ல, ஹிந்திலையும் சொல்லியிருக்காரு, இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்காரு. லோட்டஸ் வில் ப்ளூம் இன் தெலுங்கானா. தெலுங்குல சொன்னாரா? லோட்டஸ் அது ஹிந்தியோ? அது ஹிந்தி. லோட்டஸ்லு ப்ளூம் ப்ளூ தெலுங்கானாலு. சும்மா இருப்பாரா இந்த பக்கம் சந்திரசேகர் ராவ் விட்டுருவாரா? சந்திரசேகர் ராவ் பிடி நம்ம எல்லாம் பேசுறோம், எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ராகுல் காந்தி அப்படி விமர்சனம் பண்றாரு. ஆனா அவங்க சண்டை போறத பார்த்தா அப்படி தெரியவே கிடையாது. அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, சந்திரசேகர் ராவ் ஆட்சியில் கவனம் செலுத்துறதே கிடையாது. அவருடைய மகன் ராமாராவ், அவருடைய மகனை வந்து சிஎம் ஆக்கலாங்கிறதுலாம் கண்ணும் கருத்துமா இருக்காரு. அதே மாதிரி அவருடைய மகள் கவிதா வந்து அரெஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமா இருக்காரு. ஆட்சியில் கவனமாவே கிடையாது. அதனால இங்க லோட்டஸ் வில் ப்ளூம் இன் தெலுங்கானா அப்படின்ட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட எமோஷன் வந்து அப்படியே தான் இருக்கு பாருங்க. அந்த பிஜேபியோட எமோஷன் எல்லா இதுலயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒண்ணு தாமரை மலர்ந்தே தீருமா எல்லா மொழியிலையும் சொல்றாங்க. இன்னொன்னு அவர் மகன், இங்க தமிழ்நாட்டிலேயே அதான் சொல்லுவாங்க, அவர் மகனை முதலமைச்சர் ஆக்குறதுட்டு போட்டு இந்த வாரிசு அரசியல் ஃபார்முலா இதே தான் சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா அவங்க கிட்ட இல்லையா வாரிசு அரசியல், அதான் அதுல காமெடி. இஸ்ரேல் காசாவுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 2000க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டதாக அபிஷியலா சொல்றாங்க. பட் அது இன்னும் கூடுதலாக தான் இருக்கும்னு வந்து சொல்றாங்க. குண்டு மழை நிக்காம வந்து பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு காசா நகர் மேல. இது வரைக்கும் 2 லட்சம் மக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து போயிட்டு தான் வந்து தகவல்லாம் இருக்கு. அதாவது துருக்கியோட அதிபர் கேட்டுட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு போர் சூழல் இருக்கிறப்ப இந்த உலக ஐநா அமைப்புல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்க என்னதான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. எல்லாருக்குமே இந்த கேள்வி வரதானே செய்யுது. ஆமா, ஐநா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி 2 லட்சம் மக்கள், காசா நகர்ல உள்ள 2 லட்சம் மக்கள் இந்த குண்டுமலை பொழியறதுனால எங்க போறதுன்னு தெரியாம வீடெல்லாம் விட்டுட்டு அங்கங்க செதறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசா அது வந்து பாலஸ்தீனத்தோட கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த காசால மக்களுக்கு குடிநீர் கிடையாது, உணவு கிடையாது, மின்சாரம் கிடையாது, எல்லாமே தடைப்பட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அங்க உள்ள பாலஸ்தீன மக்கள். ஏன்னா முன்னாடியே வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப இந்த போரை பயன்படுத்தி இஸ்ரேல் வந்து அத்துமீறி சில விஷயங்களை பண்றதா தான் உலக நாடுகள்ல கத்தார், ஈரான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப காசால மட்டும் அட்டாக் பண்ணாம லெபனானையும் குறி வச்சு இந்த விஷயத்த வந்து ஒரு காரணமா வச்சுக்கிட்டு லெபனான்லயும் தாக்குதல் நடத்துறதா சொல்றாங்க இஸ்ரேல். ஏன்னா லெபனான்ல ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் இந்த டைம்ல லெபனான்லையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல். ஸோ இது நீடிச்சுக்கிட்டே போனால் இன்னும் பெரிய ஒரு பேரிழப்பு ஏற்படுங்கிறத தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த போர் வந்து சீக்கிரம் முடியணும். ஆனால் அதை முடிய விட மாட்டாங்களோ, இந்த அமெரிக்கா, ரஷ்யா அந்த மாதிரியான நாடுகள் சேர்ந்து முடிய விட மாட்டாங்களோங்கிற கேள்வியுமே வருது அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஆனால் சீக்கிரம் அமைதி திரும்பணும் அங்கே. பாஜக இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் முடிவுகள் நிகழ்வுகள் நடக்காது. பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன். கூட்டணி இல்லைன்னா பாஜகவே இருக்காது. சும்மா சும்மா போன எடுத்து பார்க்க வேணாம், 1000 ரூபா அக்கௌண்ட்ல ஏறுனா நானே சொல்வேன்னு சொல்லிட்டு மொபைல் சொல்லுதான். அண்ணா காப்பி சாப்பிட்டீங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் செல்லூராஜும் சேர்ந்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகிட்ட கேட்டுட்டே இருக்காங்களா. அதிமுக கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம்னு சொல்றாரே தவிர ரைடுக்கு பயந்துன்னு சொல்ல மாட்டேங்கிறாரே, அதுதான் கூட்டணி தர்மம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சட்டமன்றத்துல ஒரே சொக்கா போட்டிருக்காங்க, ஓபிஎஸ் சிபிஎஸ். நம்ம பச்சை கலர் தான், அவங்க ஒயிட் கலர். ஆமா, அது எல்லாருமே அதானே போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி அப்படிதான் போட்டிருப்பாங்க. சில பேர் மாறி தான் போட்டிருந்தாங்க. ஆமா, துரைமுருகன்லாம் கொஞ்சம் சில நேரம் கலர்லாம் போட்டு வருவாரு. கலர் சரி, ஆனா எது எப்படியோ சட்ட கலர் ஒன்னா இருந்தா கூட அவங்க மனசு வந்து ஒத்துமையா கிடையாது. நேத்து ஒருத்தரை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க.
பார்க்காத என்ன பார்க்காதங்கிற உடைய பாருதாங்க மாறி ஆமா இப்படி நின்றுட்டு இருந்தாங்க, உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதான் அதனால வந்து பார்க்காத என்ன பார்க்காத அதான் ஐயோ அது இல்ல அவார்டு தெரியாம பார்த்து புட்டேன், கன்ஃபியூஸ் ஆயிட்டோமா, நிறைய பார்க்காத இருக்கா, அவார்டு தெரியாம பார்த்து தெரியாம பார்த்து புட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்கல்ல. ஆமா. ஆனா இன்னொரு விஷயம் பண்றாங்க திமுக, ஜனநாயகம்லாம் கிளாஸ் எடுப்பாங்கல்ல பிஜேபிக்கு. ஆனா எடப்பாடி பேசும்போதெல்லாம் கட் பண்ணி விட்டுறது லைவ். இது வந்து அப்பையில இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எதிர்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டாலே அதை கட் பண்ணி லைவ்ல இருந்து தூக்கிறது, அந்த நடக்காத மாதிரி காட்டிக்கிறது. அவங்க வந்து தெரியாம கட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்டா மீசியில முன்னோட்ல அப்படி அதிமுகவுக்கு வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்தா எல்லாரும் வெளியே தெரிஞ்சிருது. மண்டையில இந்த கொண்டைய மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. சரி ஓகே, தெரியாம பார்த்து விட்டுங்கிறத கொடுத்துட்டு ஓபிஎஸ் சிபிஎஸ்கா. அதுதான். ஓகே, நன்றி, வணக்கம்.